சலமா பின் அல்-அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, கைபர் போர் நாளன்று என் தந்தையின் சகோதரர் ஆமிர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து யூதர்களுடன் கடுமையாக போரிட்டார். அப்போது அவருடைய வாள் முனை அவரையே திருப்பி தாக்கிவிட்டது. அதனால் அவர் இறந்து விட்டார். அப்போது நபி தோழர்கள் சிலர் இது தொடர்பாக பலவிதமாக பேசிக்கொண்டனர். அவர் மரணம் தொடர்பாக சந்தேகம் வெளியிட்டனர். அவர் தமது ஆயுதத்தாலேயே தாக்கப்பட்டு இறந்துவிட்ட மனிதர் என்று சந்தேகமாக பேசினர். கைபரிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்றபோது அவர்களிடம், நான் தங்களுக்காக சில யாப்பு வகை கவிதைகளை பாட எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கேட்டேன். அவர்கள் அனுமதி அளித்தார்கள். அப்போது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ சொல்ல இருப்பதை நன்கு கவனித்து சொல் என்று கூறினார்கள். அப்போது நான் பின்வரும் யாப்பு வகை கவிதைகளை பாடினேன். அல்லாஹுவின் மீது ஆணையாக, அல்லாஹ் இல்லாவிட்டால் நாங்கள் நேர் வழி பெற்றிருக்க மாட்டோம், தர்மமும் செய்திருக்க மாட்டோம், தொழுதிருக்கவும் மாட்டோம் என்று பாடினேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உண்மை உரைத்தாய் என்று கூறினார்கள். பிறகு நான், எங்கள் மீது அமைதியை பொழிவாயாக, போர் முனையில் எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் போது எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, இணை வைப்பாளர்கள் எங்கள் மீது வரம்பு மீறிவிட்டார்கள் என்று தொடர்ந்து பாடினேன். நான் பாடி முடித்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை யாத்தவர் யார் என்று கேட்டார்கள். நான் என் தந்தையின் சகோதரர் ஆமிர் என்று உரைத்தேன். அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது நான், அல்லாஹ்வின் தூதரே, சிலர் என் சகோதரருக்கு இறுதி தொழுகை தொழுவதற்கு அஞ்சுகின்றனர். அவர் தமது ஆயுதங்களாலேயே தாக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதர் என்று கூறுகின்றனர் என்று சொன்னேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் துன்பங்களை தாங்கிக் கொண்டு இறை வழியில் அறப்போரும் புரிந்து இறந்தார் என்று கூறினார்கள். இதன் அறிவிப்பாளர்களுள் ஒருவரான இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு நான் சலமா பின் அல்-அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புதல்வர் ஒருவரிடம் இந்த நபி மொழியை பற்றி கேட்டேன். அவரும் தம் தந்தையாரிடமிருந்து இதை போன்று எனக்கு அறிவித்தார். ஆயினும் மக்களுள் சிலர் ஆமிருக்காக இறுதி தொழுகை தொழுவதற்கு அஞ்சுகின்றனர் என்று நான் கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லிவிட்டனர். அவர் துன்பங்களை தாங்கி இறைவழியில் அறப்போரும் புரிந்து இறந்தார். அவருக்கு நற்செயல் புரிந்த நன்மை, அறப்போர் புரிந்த நன்மை ஆகிய 2 நன்மைகள் உண்டு என்று கூறியபடி தம் 2 விரல்களை இணைத்து சுட்டி காட்டினார்கள் என்று அவர் கூறினார். சுனன் நசாய் 3099.